நேசிக்கிற உள்ளங்களுக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அன்பு தானே வந்து போவோம். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமென்றக்காண்டி தான் நாங்கள் அது எப்போ போவோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிறகு வந்து எங்களுடைய அனுசூச்சியினுடைய குடும்பத்தை நாங்கள் சந்தித்து அவங்களோட வந்துட்டு இங்குடன் வரவேற்கின்றோம் எனக்கு கத்தரை அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமையை போல் வீட்டை நிற்போம். இன்றைய தினம் வந்துட்டு பின் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் நார்மலாக வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொல்லி நம்ம அதாவது வந்து நாங்கள் சொல்லுவோம் தானே. அதாவது வந்து எங்களுடைய அனுச்சித்தினுடைய வீட்டை வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து நாங்கள் வந்திருக்கோம். அதாவது வந்து அம்மா வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கேன். அப்போ உண்மையிலே வந்துட்டு நேற்றைய தினம் முந்தின தினம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க வந்து எங்களுடைய யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ எதுவுமே வரையலைன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போட்டுருந்தவங்க உண்மையிலே வந்துட்டு இப்படி ஒரு நேசிக்கிற உள்ளங்களுக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அன்பு தானே சொன்னால் ஒரு நாள் நாங்கள் வீடியோ போடாட்டி கூட அது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சரி இல்லாட்டி சரி பழைய வீடியோக்குனாலும் கமெண்ட் பண்ணி கேட்குறான்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து ஒரு உண்மையான ஒரு அன்புன்னு அப்படிங்கிற நிமித்தத்தால் வந்து கண்டிப்பாக வந்து எங்களால் இயலுமான அளவு கூடி எங்களோட வெளியிடத்துக்கு போகிற கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாலும் இங்கே இருந்து கொண்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு சமாளித்து இங்கே வீடியோ போட்டுக்கொண்டு நாங்கள் வெளி மாவட்டம் நாங்கள் போக வேண்டி இருக்குது. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து போவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமென்றக்காண்டி தான் நாங்கள் அது எப்போ போவோம்னு சொல்லிட்டு ஷோரான டேட் வந்து நாங்கள் சொல்லலைண்ணா. அப்போ அந்த ஒரு நிமித்தத்தை வந்து 11 நாள் லீவ் இருந்தாங்க. ஸ்கூலில் அந்த லீவுக்குள்ளே பார்ப்போம். சம்டைம் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு போகக்கூடிய ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, அது அங்கே இருக்கட்டும் வந்து. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய அனுச்சித்தியினுடைய வீட்டை வந்து அதான் வந்து கொக்குண்டை வந்து தூக்கி நிகழ்நாள் அதோட வந்து இப்போ நாண்டியினுடைய வீட்டை வந்துட்டு சில மாற்றங்கள் வந்துருக்கு. அந்த மாற்றங்கள் வந்துட்டு என்னடான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். வந்து அந்த மாற்றங்கள் வந்துட்டு இப்போ அனுச்சித்தியை வந்து தன்னுடைய வாயால் வந்து சொல்லுவோம். அப்போ அனுச்சித்தி இப்போ எங்கேன்னு சொன்னால் வந்து ரெடி ஆகிக்கொண்டிருக்கேன். இப்போ தான் வந்து தம்பி குட்டியாகலாம் நிற்கிறாங்க. இப்போ அனுச்சித்தினுடைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாரிமலை காலமெல்லாம் வந்து செஞ்சுட்டேன்னு சொன்னால் இந்த ரோட்டால் வந்து வாகனங்கள் ஒன்றுமே வரையலாது. நானே மோட்டர் சைக்கிளோட இதுக்குள்ள வந்து வலிக்கு கடவுளை அம்மா நல்ல காலம் வேற இருந்த அம்மாஜி அது வந்து தானே ஞாபகம் இருக்கு. இந்த பத்தேக்குள்ளாம் போனான் என்னன்னு சொன்னா அப்படி இருக்குல்ல அந்த பள்ளந்திடல் பண்ணி நின்று வலிக்கிட்டு அப்ப நான் ஸ்டார்ட்ல ஓடி பழகிட்டு என் ஆட்டோ கூட இந்த தண்ணிக்கு வந்து புதுங்க ஏன் சொன்னா இந்த கால் மட்டத்துக்கு மேல தண்ணி நிற்கும் கூட வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு தார் ரோட்டெல்லாம் போட்டு சும்மா வேற லெவலுக்கு அந்த அந்த மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன் சும்மா மோட்டர் சைக்கிள் எல்லாம் சொந்த இருக்கும். அப்படி வந்துட்டு ஒரு அழகாக வந்து இருக்குன்னு சொல்லிக்கணும். அப்போ இன்றைய தினம் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து எங்களுடைய அனுசித்தினுடைய குடும்பத்தை நாங்கள் சந்தித்து அவங்களோட வந்துட்டு கலந்து உரையாடி தான் இன்றைய ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பதிவு செய்ய போகிறோம். யாராச்சும் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே தண்ணி பவுசர் இல்லை நிறைய காலமாக குளிக்காதாக்களை கொண்டு குளிக்க பார்க்குறோம். அண்ணா அண்ணா இருவாங்க ஓடி ஓடி வா தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி தண்ணி வேணும் தண்ணி. இப்போதான் வந்து இந்த இது எப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கு வந்துட்டு தண்ணி அடிச்சு அடிச்சானே இப்படி இருந்தால் வந்து அந்த பார்க்கணும் என் கண்ணுக்கு எனக்கு தெரியுமா ஓடி ஓடி எல்லாமா வெள்ளாமா ஊராக எல்லாமா ஓடி 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 ஓ ஓடி 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 எல்லா முன்னேலும் வா வா எல்லா பிள்ளைகளும் முக்கியமான சம்பவம் வந்துட்டு இதுக்கு அப்புறமா தானே அந்த என்ன சம்பவம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓ
உடம்புக்கு என்னத்துக்கு சாப்பிட்டு வர எல்லாம் குட்டீஸ் குட்டீஸ் தூக்கி இருப்பேன் இதெல்லாம் பெரிய கிலோ இது பைத்தாங்க இது பழம் வைக்க சிட்டி பார்ப்பாங்க எல்லாம் தரைக்கணும் சரிக்குன்னா வாழ்க்கை சரியா நில் ஆமா ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு அப்படியே அம்மா ஆச்சு வசிக்கிறாங்க ஒரு அங்காவி நீள் சங்காவி போகட்டும் இப்போ அங்காவி போ தூக்கலாம் எப்படியும் சரி கொண்டு அம்மா வெயிட் கூட தரலாம் அப்படியே போவாங்க அப்படியா இல்லை இதே எங்கள் ஆட்டு வந்தது இப்போ நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வித்தியாசமான இடங்கள் வித்தியாசமான அனுபவம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மா காட்டுவாங்க காட்டுமா நல்ல அழகான ஒரு ரோட் போட்டுருக்காங்க நல்ல சல்லி எல்லாம் போட்டு அப்போ அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து மோட்டர் சைக்கிளோ சரி எந்த வாகனங்களும் கொண்டு வெளியில் வருதுன்னு அது தார்றாம் கிடக்கு தார்றாம் அவன் வீடியோக்கு தான் ரெடியாக நம்மளோட தானே அது அன்புடன் வரவேற்கின்றோம் பஸ் இப்படி நாங்களும் கட்டிக்கிறது கட்டினோம் கட்டுவாங்க மெயின் விஷயத்தை பார்த்துக்கோ வழியாக இருக்கிறது பாருங்க நானும் அழுவாண்டுவேன் அடியோ நன்றி அனு நடிகத்தில் அவனா தெரியும் ஏ அனு என்ன கொத்து சிக்கிட்டு வீட்டு சாப்பாடு இல்லை போல இன்றைக்கு தடா வீட்டு சாப்பாடு வெள்ளிக்கிழமை கடைகள் எல்லாம் கூட்டு இல்லையடா தாங்க எங்கே தடா வாரே அவளை தொடுவானே அவளை படுவானே அதுதான் அண்ணா இந்த ஒரு மாதிரி என்னது ஒரு கண்ணாடி பிடிக்குள்ளே காசு அப்படியே நான் தலையில போட்டுருவேன் நான் தெரியல போட இல்லையடா அப்ப மூலையில கொண்டு போட்டா காசு கொண்டு போட்டுருவேன் வந்ததோ நிறைய வந்தது ஒழிச்சு வச்சிருக்கிறேன் நான் ஒழிச்சு வச்சாலும் எடுத்து கொடுக்குறேன் அதான் கொண்டு தலையே காணலையோ சேப் பண்ணிக்குது அப்ப அனுப்பிட்ட பாத்தீங்களா அம்மா நடிக்கையில கட்டியம்மா ஒரே பல்லு கொதி பல்லு கொதியா என்னமா அஜின் பேக் முடுங்க அப்புறம் வெங்க போறீங்க லுடியா சீ இப்போ கேஸ் எடுத்துட்டீங்க உங்களுக்கு அதை எக்கட விட்டு வந்திருக்கீங்க கேஸ் அடையா அப்ப இறக்கம் இல்லாம கிடக்க சிலிண்டரோட போகணும் அப்ப மறுபடியும் வந்து இலங்கையில வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு எங்களுக்கு முதல் தட்டுப்பாடு வந்து அப்புறம் அம்மாட்ட வாங்கினாங்க கடையில வண்டியாத்தோ ஆனா வருமா திங்கக்கிழமை ஒரு நாள் நீலம் வரும் கண்டிப்பா வரும் மஞ்சளே வந்துட்டா நீலம் கண்டிப்பா வரும் திங்கள்னு சொன்னா சும்மா ஒரு நிமிஷம் சிலிண்டர்ல நாண்டி முகங்களின் உதப்பு நாண்டி அழகுதானே நான் அழகு இப்பதான் பொம்பளை எல்லாம் அடுப்பு போடுறதுல இல்ல தானே ஓ அதெல்லாம் உண்மை எல்லாம் கரண்ட் கொள்ளாத பாவிச்சுதான் நாங்கள் உங்களை போயினோம் அப்படியெல்லாம் இருக்கிறோட தான் அதுதான் உண்மைதான். அதால
குத்தி சாப்பிட்டு இன்னைக்கு நல்ல ஈச்ச போட்ட பல்லோட 100 வயசுக்கு நல்லா தந்து வராங்க. அனுப்பு நாங்கள் கொண்டு பல்லு கட்டப்போம் ஃபுல்லா. நான் டிஎன்ஏ பண்ணி அனுப்பு பல்லு கொத்தியாரா அப்படின்னு சாப்பிடுவோம். அதான் சாப்பிட கொஞ்சம் மெல்லியல தம்பி அச்சினா பார்க்க சொல்ல செல்லம் 1 2 அனியா அது என்ன இப்படி திடீர்னு வெளியா வந்தவன் கொஞ்ச நாளா கருத்து போய் நல்ல வண்டி மேல இருந்தவன் நாங்க வெயில் படா இருக்கவங்கள குளிச்சு நல்ல கிரீம் பூசுற எந்த கிரீம் பண்ணி வாங்கிக்கிறது வீட்டு லைட்டிங் அப்படி கண்ணு சேர்த்து போடுது பல்லு தான் சேர்த்து போட்டு பார்த்தா கண்ணு சேர்த்து போடுது நீ கொஞ்ச நாள் மாதா பிறகு அதான் ஏதோ கொடுக்குறேன் போய் சொல்ல வீட்டுக்குள்ள நாங்க போட்டோம் திடீர்னு சமையல் வேலையில கொஞ்சம் கூட தானே அப்புறம் அப்பதான் தெரிஞ்சோன்னா வெளியே போயிட்டு ஏன் நீங்க திடீர்னு போலாம் வீடியோ இல்லையா அது வந்து அப்படி ஒரு உண்மையிலே நான் வந்து போன் எடுக்கிறதுக்கான ஆர்டர் பண்ணலாம் சாந்திச்சு நல்ல விளக்கங்கள் இல்லையா சரியான பல்லு கொதியம் சேலாது ஆமாம் சாப்பிட்றாலும் இல்லைன்னு சொல்லி அப்ப எனக்கு வந்து ஒரு வாட்டி பல்லு கொதி வந்ததுதான் அதுல இருந்து பெய்யல எனக்கு பல்லு கொதிக்குமே எல்லாரும் சொன்னா குடும்ப சொல்லி தானே அந்த புற பூசியை வந்து சொப்புக்க போடுறோம் அப்புறம் வயசுல குடும்ப போவேன் அப்படியே சொப்புலே போடுறாங்க ஓமா அந்த முரசில போடுறதா அந்த பயத்தால நான் வந்து பல்லு கொதிக்க இருக்கிறேன் பல்லு கொதிக்க சிறந்த ஒரு பவுடர் இருக்கணும் என்ன பவுடர் என்ன ஆயுர்வேதத்தால தயாரிக்கப்பட்டது அம்மா வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இப்ப நான் வந்து இது வந்து கிரீமும் இருக்கு இது வந்து பவுடர் பவுடர் இது வந்து பல்லு பொடி முரசு கரைகிறது பல்லில் அந்த கல்சியம் அங்க எழுதிக்கிறாரு பரவாயில்ல மாத்தி பண்ணாரு இங்கிலீஷ் எல்லாம் போட்டுக்கிறாரு பரவாயில்ல பாத்துட்டு ஆயுர்வேத தயாரிப்பு இரத்த கசிவு அதான் முரசு அதாவது வந்து பிளட் ரத்த கசிவு அதான் பிளட் கண்டுட்டு அந்த கசிவுக்கு என்ன இங்கிலீஷ் ஏதோ ஊர்களின் கொதிப்பான் ஊர்கள் வாய் ஊர்மல்லோ அதுல கொதிக்கு அது ஊரு கொதிக்குமே மற்றது சிகரெட் பத்திராக்களுக்கு நல்லதா மற்ற வெத்தலை ஊர்கள் ரத்த கசிவுனா நிறைய முரசுகளோட பார்த்தீங்களா தம்பி நிறைய கசிவோடு வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் ஊர்களின் கொதிப்பு ஆனா இது என்ன சிகரெட் கரை வெற்றிலை கரை வெத்தலை கரை சிகரெட் கரை நாவில் ஏற்படும் அசௌகரியங்கள் எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு பவுடர் ஆனா என்ன உண்மைக்குமே இந்த பல்லு மற்ற இந்த ஜிப்ரவிக்கு போட்டது நம்ம முரசு வந்து நிறைய வந்து ஒரு லைட்டா உரைப்பு திருட்டு சுப்ரவிக்கு ஆனா இந்த மனம் என்ன கிரீம் உள்ளவங்ககிட்டலாம் பவுடர் ஆகும் அப்ப இது தெரிஞ்சு அந்த கிரீமா இருந்து கிளைம் பவுடர் பவுடர் வந்து கிரீம் இல்ல கிரீம் அண்டா பிரஸ் போட முரசு கரையும் நான் இதெல்லாம் கரையும் விடலாம் முரசு கரையாது நான் வெரி பிரஸ் இதெல்லாம் பிரஸ் அளவு இது சரியா இது ஒன்று கொண்டு சேர்த்துக்கிறாரு தெரியுமா அதுட்டே யோசிக்காது வேர் பிரஸ் வந்து அழுக்கு வந்து பெருசா தட்டி அப்படி வேலை பண்ணு லெட்டிட்டால போது பண்ணலாம் இருக்கு தெரியுமா வெளிய அப்படி சொல்லாம கொதி வந்த ஆளுவ நினைக்கல கண்டு தம்பி கிட்ட நான் போய் இருக்கு தெரியுமா இந்த தம்பிடா அம்மா கோரு ஐயா ஐயா தம்பி இந்த பாட்டு நல்லா ஆடுவேன் இப்ப அந்த வேற பாட்டு வந்துச்சு கையா அது நல்லா ஆடுவேன் போடுவா பார்த்து கத்துற
அந்த பாட்டு உண்மைக்குமே எனக்கு நல்ல விருப்பம். அந்த பாட்டு மாறி பாட்டு தான் விடுவேன். என்னோட முடியல கோழியோட போறேன். 1 2 3 ഞാനും ആടുവാൾ அதுக்கு முன்னாடி நானும் உங்களை கொண்டு தருவோம் பாருங்க அஜினுக்கு கொண்டு അജിനെ കൊണ്ട് പുരിയത് அட்மிஷன் எடுத்து போன தரச்ச நீங்க அப்ப அதான் அது வந்து அப்ப அஜினுக்கு வந்து திங்கள்ல இருந்து நீங்கள் டியூஷன் கொண்டே விடலாம் அப்ப அட்மிஷன் எடுத்து கொண்டு வந்தேன். அப்ப நீங்க வந்து இதை போக ரப்பிட்டு 700 ரூபா காசோட திங்கக்கிழமை வந்தீங்கன்னா அஜினை கொண்டே விடலாம். இனி அஜினுக்கு தமிழ் தெரியாம இருக்க போகுது. இது வந்து ஏஞ்சம்மாக்கு ஜோரோமிக்கு வந்து டான்ஸ் கண்டோம். இங்கிலீஷ் தமிழுக்கு தெரிய கூடி போட்டு டீ வச்சு தெரியல எங்க இருக்கிறீங்களோ என்ன நடுவு பார்த்து நீங்க கதை கட்டு கொண்டு வந்தா எனக்கு டீ வச்சு கொண்டு வர்றது என்ன டீ குடிப்பீங்க? பாலுக்கு பசுப்பா பசுப்பா ஊத்திட்டு அப்ப நானும் போய் என்ன செய்ய பண்ண உங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டு டீ ஒன்று ஊத்து இதெல்லாம் குடியுங்க சரியா? என்ன நல்ல இதுதான் சுக்கு கோபி இல்ல அதாவது ரக்ஸ்புரை தான் பாவிட்டோம்னா நல்ல டேஸ்ட் ஆகும். அப்புறம் உங்களோட வாழ்க்கை என்ன போய் கொண்டிருக்கும் நல்ல போய் கொண்டிருக்காங்க அந்த வேலை போய் என்ன மாதிரி அப்படி எல்லாம் வந்து வெப்லைனுக்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டான். ரோடு தண்ணி அப்படி ரோட்டெல்லாம் விருவமா இருக்கும். அப்ப நீங்க வந்து கேஸ் எல்லாரும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா கேஸ் இல்லாம வெளிய குடும்பம் சாப்பாடு எல்லாம் சரியான கஷ்டம். ஒரு பானைக்கு ஒரு அதோட நான் வந்து சட்டக்கு 5 நிமிஷத்துல சமைக்கிறேன். அது சரி என்ன கடை சாப்பாடு கட்டி வந்து சரி பழம்புறமா நான் உங்களுக்கு ஊதிட்டலாம் டீயையும் அதோட இந்த வெற்றி மேலாம் முடிச்சுட்டு இருக்கு அதோட கொட்டி பத்தி வச்சு சாப்பிடுறீங்க நெஞ்சடைப்பு சாப்பிட்டு நெஞ்சடைப்பு சாப்பிடக்கூடாது வந்த சந்தோஷம் சுப்ரீவிக்கால பல்ல தூட்டி ரொம்ப தேங்க்ஸ். அது நீங்க அந்த உண்மையா சுப்ரீவிக்கு வந்து பல்லு வந்து பொலியா இருந்தது. நீங்க சொன்னீங்க ஆனா பண்டைக்கு நான் டான்ஸ் கிளாஸுக்கு போனேன். ஆனா இத தூட்டி பார்த்தல இல்லன்னு சொன்னா சென்சோடன்ஸ் நல்லது. சென்சோடன்ஸ் வந்து இதெல்லாம் இப்ப வெள்ளு கொதிக்கிறாளே கண்டாடி பாடலாம் கொதிக்கிறது தான் இன்னும் பாப்பிடுவாங்க சந்தோஷத்துல வசந்த் தானே அந்த பாட்டுகளை சரி வசந்த் ஒரு டியூன் எடுத்துருக்கோம் பாட்டு பாடுறாரு நீ பாடு அது நல்ல பாட்டு ஏத்த பாட்டு வசம் நோய் தான் சொல்லப்படுது வந்துட்டேன் 1 2 3
பாட்டு வந்து கச்சரை எண்ணி பாடி சக்கரை உங்களுக்கு தான் நான் பாடுறேன் அடிவாதிரி கச்சரை ஆராதிச்சு பாரு அருமையான பாட்டு அந்த பாடலை வந்து வடிவா நீங்க ஒத்து வச்சு அந்த பாட்டை அந்த ஒத்தெல்லாம் சொல்லி சூப்பர் பாட்டு எனக்கு பாட்டு அது வந்து எல்லாரும் அந்த டிக்டாக்ல வச்சு சூப்பர் பாட்டு நல்ல பாட்டு அவர் பாடின விளைவு எனக்கு உண்மையா பிடிச்சிருக்கு அட்மிஷன் தூக்கி போடுவீங்க தம்பி சரி ஓகே அப்போ சந்தோஷம் வேணுமா அப்போ இதோட நம்மளுடைய வீடியோ நான் முடிச்சு கொள்வோம் தமிழ்மணி 5 ரூபா பாய் ஓகே அப்போ மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நம்ம இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி